ஞானம் கொடுங்கள் என்பதை முதல்ல அவங்களை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து நேர்களுக்கும் கொடுக்கணும், எனக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 9வது பாடல் வந்து பாயிரம் ஒன்று கடவுள் வாழ்த்து நம்ம வந்து போறோம். இந்த பாடல் வந்து 9வது பண்ணா, பொன்னால் புரிந்திட்ட போர் சடை ஏனே பின்னால் பிறக்க பிறந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே அப்படிங்கிறத சொல்றாரு. இதுக்கு என்ன பொருள்னா, பொன்னால் பின்னப்பட்ட சடையை பின்னால் உடைய எம்மால் இருக்கிற ஈசனை நான் வணங்குகின்றேனே அப்படிங்கிறத சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா, அதாவது அவர்களோட முடி வந்து பொன் போன்று இருக்கும், சூரிய ஒளி பற்று பொன் போன்று இருக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதைத்தான் வந்து ஈசனோட வந்து முடியை வந்து பொண்ணு அப்படிங்கறத வந்து சொல்றாரு. அப்ப அந்த இமேஜினேஷன் வந்து தங்கம் மாதிரி மின்னுது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இறைவன் பெயர் வந்து நந்தி என்கிற சிவபெருமான். அதாவது சிவபெருமானுக்கு வந்து நந்தினா